ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்வா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்னோடய எஸ்டி ரோட்ஸ்டர் பற்றின ஒரு ஆக்சசரிஸ் நான் என்னென்ன ஃபிட் பண்ணியிருக்கேன் அதை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கும் ட்ராவல் பண்ண போகிறீங்க, ட்ரிப்லாம் போக போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மொபைல் ஹோல்டர். ஸோ மொபைல் ஹோல்டர்ஸ் நமக்கு நிறைய மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இது வந்து நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட். இது வந்து அரௌண்ட் 1000 rupees நான் வாங்கினது. ஸோ இது வந்து எந்தளவுக்கு ஸ்டேபிள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு 100 km ஸ்பீடில் நான் கூட ட்ரைவ் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட 1000 km ட்ரிப் போயிட்டு வரும்போது கூட நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக மொபைல் வந்து நல்லா கரெக்டாக ஹோல்ட் ஆகுது. சைடில் இந்த மாதிரி நாப் வச்சுருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் மொபைல் ஹோல்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலையபிளான மொபைல் ஹோல்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் நம்ம ரோஸ்டரில் வந்து லைட் வந்து அந்தளவுக்கு நமக்கு நைட்டில் விசிபிலிட்டி இருக்காது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு அடிஷ்னல் லைட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடிஷ்னல் லைட் ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஸ்ன்னு சொல்லி இந்த ஒரு ஃபாக் லேம்ப் மாதிரி ஒரு லைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் வரும். ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று வந்து எல்லோ. ஸோ ஒயிட் வந்து நார்மல் ஹைவே ட்ரைவ்க்கு யூஸ் பண்ணலாம். எல்லோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபாக் கண்டிஷன் ரோட்ஸ்லாம், மழை மிஸ்ட் கொஞ்சம் ரெய்னியான டைமில் ஓட்டும் போதெல்லாம் அந்த எல்லோ கலர் லைட் யூஸ் பண்ணலாம். ஸோ விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து நான் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். நம்ம ஹேண்டில் பார் இருக்குது பார்த்திங்களா? ஸோ ஹேண்டில் பாரில் ஸோ இந்த இடத்துல அந்த நாப் எடுத்துகிட்டு இங்கே அந்த கிளாம்பை போட்டு இங்கே எனக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரோட் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து த்ரோ பண்ணும்போது லைட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கே லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ தேர்ட் பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து இதில் வந்து டேங்க் கவர் அப்டேட் பண்ணேன். ஸோ டேங்க் கவர் பார்த்திங்கன்னா இது கஸ்டமைஸ்ட் ஒன். ஸோ இது வந்து நானே கடையில் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நம்ம டேங்க்கோட இது பார்த்திங்கன்னா இப்படி வந்து இந்த ஷேப் இப்படி வரும். ஸோ இதுக்கு வந்து இதே மாதிரி எனக்கு தைச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் மேனுவலாக தைச்சிட்டேன். ஸோ இதுக்குள்ளே ஒரு ஃபோம் வச்சு தைச்சிருக்கேன். ஸோ சாஃப்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல். இதுக்கு உள்ளார நான் ஒரு ஜிப் வச்சுருக்கேன். இந்த ஜிப் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு டாக்குமெண்ட்ஸ், பேப்பர் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக எதுவும் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஜஸ்ட்டு ஒரு டேங்க்குக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஏன்னா டேங்க்கு ஸ்க்ராச்சஸ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு கவர் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் சீட் கவர் பார்த்திங்கன்னா அந்த சேம் மெட்டீரியல் தான். ஸோ அதே மெட்டீரியலில் நான் சீட் கவர் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ இது ரைடர் சீட்டு, பில்லியன் சீட்டு, அதுக்கப்புறம் பேக் ரெஸ்ட், இது எல்லாத்துக்குமே ஒரே பேட்டர்னில் இருக்கும். ஸோ இது இல்லாமல் என் பைக்கில் வந்து ஒரு ஜிபிஎஸ் டிவைஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இருக்குன்னா, யூஸ்வலாக ஜிபிஎஸ் டிவைஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்ட்டு வந்து நம்ம ட்ராக்கிங் பர்பஸ்க்காக தான். ஸோ அதுக்காக ஜிபிஎஸ் டிவைஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நமக்கு ஆன் அண்ட் ஆஃப் ஃபீச்சர் இருக்கும். ஸோ நம்ம சப்போஸ் வீட்டில் நிறுத்தி வச்சுருக்க போகிறோம், ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா அது ஆன்லேயே இருந்துச்சுன்னா நம்மனா பேட்ரி கன்சப்ஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால பேட்ரி வீக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஆன் ஆஃப் ஃபீச்சர் இருக்க மாதிரி ஜிபிஎஸ் ஏதாவது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மகிழ்வா. சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.